லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி ஜெர்சியை மாற்றினீங்க, லோகோவை மாற்றினீங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணலைங்க. நீங்கள் ஏங்க கேப்டனை மாற்றலை? கேப்டனை மாற்றிருந்தா கூட எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும் போல். நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கேப்டனுக்காக உங்கள் டீமுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் பண்ணுறீங்களே, அதுதான் உங்களோட தோல்விக்கே ஒரு பெரிய காரணம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல் அப்படின்ற ஒரு அணியை 159க்கு 6ன்ற மாதிரி பவுலிங் பக்காவா போட்டிருந்தாங்க. சமியா இருக்கட்டும், மோஷின் கானா இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும்ன்ற மாதிரி கலக்குன்னு கலக்கி சூப்பராக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. 160ன்றது அசால்ட்டாக சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர். ஸோ எல்எஸ்ஜியை பொறுத்தவரையும் அவங்களுடைய பவுலர்ஸ் எல்லா மேட்சுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பேட்டிங்கில் வரணும்ல, பவுலர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணா போதாது, பேட்டிங்கில் நீங்கள் அடிக்கணும்ல கொடுத்த ரன்னை. அந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா போன வருஷம் அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணமே ஓப்பனிங்கில் இருந்த மிச்சில் மார்ஷ் மற்றும் மார்க்ரம் தான். ஆனால் இந்த வாட்டி ஸோ என்ன பண்ணுறது, ஸோ கீழே டவுன் த ஆர்டரில் பவர் இல்லைன்றதால அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணி ரிஷப் பண்ணிட்ட ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பதோனி, ரெண்டாவது ரிஷப் பண்ணிட்டு அவர் என்ன பால் போட்டாலும் இருங்க முட்டி போட்டுக்கிட்டு ஆடுறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஆனா முட்டி போட்டுக்கிறது. அந்த ஷார்ட் ஆடினா எப்படிங்க சொல்லுங்க? உட்காந்து முட்டி போட்டு நீங்கள் இந்த மேட்ச்சில் பல மேட்ச் எடுத்து பார்த்தாலும் போன மேட்ச் அடிச்சார் தான், ஆனால் மேட்ச் ஜெயிச்சாங்களா? இல்லை. ஸோ ரிஷப் பண்ணிட்டு ஒரு பெரிய லெட்டோனாக இருக்காரு. அவருக்காக டீமுக்குள்ள பல சேஞ்சஸ் பண்ணுறதாலேயே இந்த டீமு தோக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவங்களோட பெரிய பேட்டர் யாருன்னா நிக்கலஸ் பூரன். அவர் ஃபார்ம்லேயே இல்லை, இருக்குதுலே மட்டத்தின் மட்டமான ஃபார்ம் யாருன்னா இவர் தான் போல. அந்த நிலைமையில இருக்கு. ஏன்னா அவர் ஆடின பாலும் அவர் இத்தனை மேட்ச்ல அடிச்சிருக்கிற ரன்னும் மற்ற பேட்டரை விட ரொம்ப லோவா இருக்கு, ருத்துவை விட லோவா இருக்கு. ஹைலைட்டா சொல்லணும்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்களோட பேட்டிங் பெரிய லெட் டவுன். ஸோ அதில் சேஞ்சஸ் அவங்க மாத்துறது தான் இந்த டீமோட தோல்விக்கு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த மேட்ச் 6-6 தோத்துருவானோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் விடமாட்டோம், இவனுங்க டம்மி பீஸ்ரா, நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி எல்லா பவுலரும் பக்காவாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை எக்ஸிக்யூட் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்க. குறிப்பாக 3 டக் அவுட் இருக்கு இல்லையா, அந்த டக் அவுட் தான் மேட்சோட திருப்பு முனியே. அங்கேயே ஜாஃபர் ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கரை வச்சு ஏற்றுன்னு ஏற்றினோடனே எல்லச்சு நாங்கள் போகிறோம்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்ப ஆயிடுச்சு. ஸோ இப்போ 6-6 மேட்சை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே செகண்ட் பிளேஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ 2 மேட்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மேட்ச் வெற்றி கான்ஃபிடென்ட்டையும் ஒரு மொமெண்டத்தையும் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது அக்ரி பண்ற மாதிரி இருந்தா கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டுருங்க, லைக்கும் போட்டுருங்க கைஸ்.